கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய மனைவியால தூஷிக்கப்பட்டிருந்தார். தன்னுடைய ஒரே மனைவியால தூஷிக்கப்பட்டிருந்த ஒரு நன்மையான மனிதன், நீதிமான் என்று கர்த்தரே சாட்சியிட்ட ஒரு நீதியுள்ள மனிதன் யோபு. அந்த யோபுவை அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவி ஒரு நேரத்துல சொன்னார், இந்த தெய்வத்தை நீர் மறுதலித்து உயிரை விடும் என்று சொன்னாரே. ஏனென்றால் ஒருவேளை அந்த மனைவிக்கு தன்னுடைய கணவனுடைய அந்த வேதனையும் சத்தமும் அழுகுறலும் தன்னுடைய சரீரத்தில் வந்த அந்த புண்ணும் அதிகமான ஒரு மனக்காயத்தை ஏற்படுத்தி இப்படி ஒரு மாம்சீக வார்த்தையை சொல்லியிருக்கலாம். எந்த மனைவியும் சொல்லுவதுதான், தன்னுடைய கணவர் பாடுபடுவதை யாருதான் பார்ப்பா, யாருதான் பார்க்க முடியும்? அப்போ அவர் சொன்னார், உன் தேவனை நீ மறுதலித்து உயிரை விட்டு. யோபு சொன்னார், அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், கொஞ்சம் தீமையை பெற்றுக்கொள்ளாது இருப்பது எப்படி என்று சொல்லி அவருடைய மனைவியை கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். என் அருமை சகோதரனே, என் அருமை சகோதரியே, உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் அழுகையோடு இருக்கா? அடிக்கடி மருத்துவ செலவு அதிகமா விரயமாகி கொண்டிருக்கா? மருத்துவமனைக்கே ஒரு மாத செலவு உங்களுடைய அந்த உழைப்பின் செலவெல்லாம் வீணாக்கப்படுதான். ஆண்டவர் உங்களுடைய அழுகையை கேட்டார். ஆண்டவர் உங்களுடைய அழுகையை கேட்டார். ஒரு இடத்துல ஒரு அன்பு சகோதரி தன்னுடைய ஒரு திருமண பந்தத்துல இணைந்து வாழ்க்கை தாரப்பட்டு போனார். அவங்க குடும்பத்துல நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் ஒரு நல்ல தொழில் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது சடுதியா கணவர் வெளியில போனாரு. ஏதோ ஒரு தொழில் காரணமாக ஒரு வண்டியில அடிபட்டு இறந்து போய்விட்டார். இப்போ அந்த தொழிலை இவர் செய்ய முடியல. உடனடியாக அவரோடு இருந்த பார்ட்னர்ஸ்ல என்ன சொன்னாங்களா, நாங்க இவ்வளவு காசு கொடுக்குறோம், நீங்க இந்த தொழில் இனிமேல் தலையிடாதீங்க, அவருக்கு பிறகு நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அந்த தொழிலையும் எடுத்துக்கொண்டாங்க. திடீர்னு அந்த ஒரு 2 மாதம் 3 மாதம் கணவன் இழந்த வேதனை, ஒரே குழந்தையோடு உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த சகோதரியின் இடத்துல திடீர்னு அவர்களுடைய பார்ட்னர்ஸ், அந்த சகோதரனுடைய பார்ட்னர்ஸ் வந்து சொன்னாங்க, இங்கம்மா இங்க பாருமா, இந்த தொழிலை நாங்கள் எடுத்துக்கொண்ட அதே சமயத்துல இந்த வீடை உன்னுடைய கணவன் எங்களுக்கு அடமானம் வைத்து பணம் வாங்கியிருந்தார், இந்த வீட்டின் மீதும் காசு வாங்கியிருந்தார் என்று சொல்லி ஏதோ ஒரு சீட்டை காட்டி ஏமாற்றி அவர்களை சொன்னாங்க, நீங்களே காலி பண்ணிருங்க, உங்களை பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு, ஆனாலும் நீங்க காலி பண்ணிருங்க, ஒரு வாடகை வீட்டுக்கு போயிருங்க, இந்த வீட்டை நாங்கள் வித்துதான் நாங்க நிறைய காரியம் செய்யணும்னு சொல்லி அந்த சகோதரன் இறந்து போனதுனால ஏமாற்றப்பட்டு அவர்களை துரத்தி விட்டு அதை அபகரித்து கொண்டாங்க. அந்த சகோதரி நாதி இல்லாமல் ஒரே குழந்தையோடு தெருவுக்கு வந்து நின்றார். தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கும் போக முடியல. ஏனென்றால் அவர்களுடைய சித்தத்தை மீறி திருமணம் செய்ததுனால எங்கேயும் போக முடியல. அனாதையாக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு கன்னியாஸ்திரி சகோதரி, ஆர்சி கன்னியாஸ்திரி சகோதரி அவரை பார்த்தார் தெருவில் நிற்பத. என்னம்மா இங்க நின்று அழுது கொண்டிருக்க, ஏம்மா கணவன் வரலையா, எங்கேயாவது தொலைந்து விட்டாயா, எந்த ஊருன்னு கேட்கும் பொழுது சொன்னார், இல்லம்மா எனக்கு இதே ஊரு, இந்த ஊரு தான், ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சு, நல்லா வாழ்ந்த குடும்பம், நல்லா வாழ்ந்தோம், இப்படி என் கணவன் இறந்து போன பிறகு மாற்றி மாற்றி ஏமாத்தி எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டானுங்க, தெருவுல வந்து நின்னுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கன்னியாஸ்திரி அவரை பார்த்து சாப்பிட்டீங்களா என்று கேட்கும் பொழுது கதறி அழுது அந்த பெண் கூட்டி போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து வா என்னோடு என்று சொல்லி அவர் தங்களுடைய ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனான். அந்த இடத்துல போகும் பொழுது அங்க வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளை, ஏதோ அந்த பெண் அந்த ஆசிரமத்திலேயே சின்ன வேலைகள் செய்து நான் இங்கேயே இருந்து கொள்கிறேன்னு சொல்லி அங்க இருந்தவர்களுக்கு சில வேலைகள் செய்து அப்படியே வாழ்க்கையில உயர்ந்து வந்தார். இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு, அவர் பெற்ற பிள்ளைக்கு வயது 26. ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளின் ஜபத்தை தள்ளாதவர். இன்றைக்கு IAS எக்ஸாம்ல அவர் டிஸ்டிங்ஷன் வாங்கி இன்றைக்கு ஒரு கலெக்டராக மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா, கலெக்டராக மாறி இருக்கிறார். ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய கண்ணீரை தள்ளுபவரா? ஒருபோதும் தள்ளுவது கிடையாது. ஒருவேளை நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் தாமதிக்கலாம் என் சகோதரர், தாமதிக்கும், கொஞ்சம் தாமதிக்கும், ஆனால் மறந்து போவதில்லை என்னுடைய கர்த்தர். உங்களுடைய கர்த்தர், நம்முடைய கர்த்தர் ஒருபோதும் மறந்து போவது கிடையாது. நீங்க விசுவாசிக்கிறவங்க ஆமேன் என்று சொல்லி இப்பொழுதே அந்த ஆசீர்வாதத்தை பெறுங்க. ஆமா,
என்னுடைய ஏசப்பா மறந்து போபவர் அல்ல. என்னுடைய கர்த்தர் ஒருபோதும் என்னை மறந்து போக மாட்டார். எத்தனையோ காரியங்கள் நம் மத்தியில நடந்தாலும் தேவன் நம்மை உயரத்துல வைக்கத்தான் விரும்புகிறார். என் அருமை சகோதரனே, என் அருமை சகோதரியே, இந்த அதிகாலையில இந்த ஜெபத்துல இணைந்து கொண்டிருக்கீங்க. இதோ ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை கேட்டு விட்டார். உங்களுடைய கண்ணீருக்கு பதில் தருவார்.